வைக்கம் முகமது பஷீர் அப்படிங்கிற ஒரு ஒப்பற்ற மாபெரும் எழுத்தாளரனுடைய ஒரு படைப்பு தான் பால்யகால சகி. ஒரு சின்ன பையன் மஜீத் அப்படிங்கிற ஒருத்தன், அதே மஜீதுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஏழ்மையான சுகரா அப்படிங்கிற ஒரு சிறுமிக்கு நடுவுல இருக்கக்கூடிய நட்பு தான் இந்த கதையினுடைய ஆரம்பம். போக போக வாழ்க்கை இந்த ரெண்டு பேரையும் எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் எடுத்துட்டு போகுது அப்படிங்கிறத இந்த குறுநாவல்ல வைக்கம் முகமது பஷீர் ரொம்ப பிரமாதமா சொல்லியிருப்பாரு. எவ்வளவுதான் விஷயங்கள் இந்த உலகத்துல நடந்துகிட்டே இருந்தாலும் குழந்தைகளினுடைய உலகம்ங்கிறது ஒரு தனியான உலகமா இருக்கும். எனக்கு இந்த நாவல்ல ரொம்ப பிடிச்ச ஒரு இடம், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது. சோரா எப்ப பார்த்தாலும் மஜிதோட சண்டை போட்டுட்டு இருப்பான், அவன் திருப்பி சண்டை போடுவான், அவன் ஏதாவது வம்பு கிழிப்பான், இவ பதிலுக்கு பிராண்டி வச்சிருவா. இப்படிலாம் இருக்கும்போது ஒரு நாள் மாமரத்துக்கு அடியில இருந்து ஏதாவது பண்ணி சுகராவை வம்பு கிழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மஜீத் அவளை காயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஊர்லயே எங்க வீடுதான் பெரிய வீடு, உன் வீடை பாரு, அது ஒரு குடிசை, அந்த மாதிரியான ஒரு வீடுன்னுவான். அவளுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. அதுக்கப்புறம் என்ன இவ எதுவுமே பண்ண மாட்டாளேன்னு சொல்லிட்டு, எங்க அப்பா இந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரன், உங்க அப்பாவை பாத்தியா, அவரு தின வியாபாரி, ஒரு நாள் அவர் போய் ஏதாவது வித்துட்டு வந்தாலும் அவங்களுக்கு பணமே கிடைக்கும், அப்படி ஒரு பாக்கு வியாபாரம் பண்ற ஒரு ஆளு அப்படின்லாம் சொல்லுவான். சுகராவுக்கு அதெல்லாம் அவங்க இல்லையே, அவங்க அப்பா மர வியாபாரி, எங்க அப்பா பாக்கு வியாபாரி, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுலயும் அவ ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாஸ்திரத்தை அவன் கையில் எடுப்பான். பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுத்து ஒன்னு வார்த்தை சொல்லும் போது சுகராவுக்கு மனசெல்லாம் ஆடி போயிடும். இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டானே அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தா, எனக்கு மாமரம் ஏற தெரியும் அப்படின்னு சொல்லுவான். சுகராவுக்கு எங்க அப்பா ஏழை அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறான், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நான் ஒரு குடிசை வீட்டுல வாழ்றேன், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனா அவனுக்கு மாமரம் ஏற தெரியும், எனக்கு மாமரம் ஏற தெரியாது இல்லையா, இது எவ்வளவு பெரிய விஷயம்னு அவள் மனது அப்படியே ஒரு ஆர்ப்பரிச்சு ஒரு மாதிரி அலைமோதும். இந்த மாதிரி குழந்தைகளினுடைய உலகமே கிட்டத்தட்ட மொத்தமா வேறையாகவும், அந்த பரிணாமங்கள் என்னென்ன விஷயங்களிலெல்லாம் அவர்கள் எதையெல்லாம் எதிர்கொள்கிறார்கள்ங்கிறதையும், வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த உலகம் அவர்களுக்கு மீது எவ்வளவு கொடூரமாக இருக்கிறது அப்படிங்கறது எல்லாத்தையும் இந்த குறுநாவல் எழுதியிருப்பாரு. நேரம் கிடைக்கும் போது அவசியம் படிங்க. பால்யகால சகி, வைக்கம் முகமது பஷீர்.